கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின்படி திருப்பூர் மாநகர் மாவட்டம் வடக்கு தொகுதி, தெற்கு தொகுதி, காங்கேயம் சட்டமன்ற தொகுதி போன்ற பகுதிகளில் அந்தந்த பகுதிகளுக்கே சென்று உறுப்பினர் அட்டை வழங்குகிற விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலே இன்றைக்கு அந்தந்த வட்டக்கழக செயலாளர்கள் மூலமாக கழக உறுப்பினர்களுக்கு நேரடியாக உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருப்பூரில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற பனியன் தொழில் கடந்த 3 ஆண்டு காலமாக மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு போன்ற பல்வேறு உயர்வுகளின் காரணமாக பனியன் தொழில் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்காமல் தொழிலாளர்கள் குடும்பத்தோடு பசி பட்டினியாக வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற தொழிலை, பனியன் தொழிலை, இங்கே இருக்கிற விசைத்தறி தொழிலை, இங்கே இருக்கிற இதை சார்ந்த மற்ற தொழில்களை எல்லாம் மின்சார கட்டணத்திற்கு சலுகை கொடுத்து குறைக்க வேண்டிய முதலமைச்சர் அதையெல்லாம் செய்யாமல் அமெரிக்க நாட்டுக்கு சென்று அங்கே இருக்கிற தொழிலதிபர்களை இங்கே வந்து தொழில் தொடங்குங்கள் என்று வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறார். வேரிலே வெந்நீரை ஊற்றிவிட்டு விழுதிலே போய் அமெரிக்க நாட்டிலே பன்னீரை தெளித்து வாங்கன்னு கூப்பிடுறாரு. யார் யார் வருவாங்கன்னு தெரியல. இது தொழில் தொடங்குவதற்கான பயணமா அல்லது ஸ்டாலின் அவர்கள் சைக்கிள் ஓட்டியதை போல உல்லாச சுற்றுப்பயணமா என்பது போக போகத்தான் தெரியும். எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சித்தாந்தங்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் அறிவிக்க முடியும். எங்களை போன்றவர்கள் அவர் சொல்லுகிற பணியை ஏற்று செயல்படுவோம். விஜய் கட்சி திராவிட கட்சி நிறைய இளைஞர்கள் விஜய் பக்கம் வந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. வழக்கமா இது யார் கட்சி ஆரம்பித்தால் இளைஞர்கள்லாம் அங்கே போறாங்கன்னு சொல்லுவாங்க. ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிற உரிமை எல்லாருக்கும் உண்டு. கட்சி ஆரம்பித்து கொள்கைகளை அறிவித்து மக்களை திரட்டி அந்த மக்களுக்காக, மக்களின் முன்னேற்றத்துக்காக போராட வேண்டும். எம்ஜிஆர் என்றால் ஒரு 30 ஆண்டு காலம் தொடர்ந்து மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய வருமானம் முழுவதையும் நாட்டு மக்களுக்காகவே செலவு செய்து பல வள்ளல் என்று பெயர் எடுத்து நாட்டு மக்களுடைய மனதை இடம் பிடித்து அதற்கு பிறகு அதிமுக என்ற ஒரு கட்சியை தொடங்கி அதற்கு பிறகு மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள். அதே போல வர வேண்டும் என்று யாரும் விரும்பலாம். அதற்கேற்றவாறு அவர்களுடைய வாழ்க்கை பாதையை வகுத்திருக்கிறார்கள் என்பதை திரும்பித்தான் பார்க்க வேண்டும். தமிழகமே ஒரு கொலை மாநிலமாக மாறிவிட்டுச்சு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு உச்சபட்சமாக நடக்கிற மாநிலம் எது என்று கேட்டால் தமிழகம் என்று இன்றைக்கு குழந்தை கூட சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. வாக்கியாபாளையம் மட்டுமல்ல, பல பகுதிகளில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கிற ஆட்சி ஒரு துரதிர்ஷ்டவசமானது.